குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகிறது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். 28/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 28/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். அதே போல் தாய் தந்தை வழியினுடைய உறவுகளிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சிந்தனைகளில் ஒரு தெளிவு கிடைப்பதற்குண்டான நாள். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சித்திகள் அடையும், வெற்றி அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு, வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீர்கள். நீண்ட நாள பிரார்த்தனையை கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் நேர்மையாக இன்றைக்கி உழைச்சிங்கனாக்கா அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக, இதனால் உங்கள் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்குமான மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பேசாதீங்க, புறம் பேசக்கூடாது. எதிலுமே அவசரப்படாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நிதானத்துடன் இருந்துவது மிகவும் நல்லது. தியானம் செய்யுங்க. இறை வழிபாட்டில் அதிகமாக நாட்டம் செலுத்துங்கள். வெளி வட்டாரங்களுக்கு இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். வரவேண்டிய வரவுகள் தாமதமாக இருக்கும், இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. அலுவலகத்தில் அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சலுக்கு பின் லாபங்கள் இருக்கும். நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி. உலகெங்கும் ஆளும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நீண்ட நாளாக மனதில் போட்டுட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. குடும்பத்தில் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொது பணியில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி பக்கபலமாக இருப்பார்கள். உலகெங்குமானும் சிம்மராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் நீண்ட நாளே தடைப்பட்ட வரவு
இது எல்லாமே வந்து சேரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் வந்து ஒட்டுவதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாடுகளில் வேலை தேடி இருப்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நிகழும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை பெண்டிங் ஆனதை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை குறையும். அதே போல் மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களும் அனுசரித்துப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பெற்று செய்வது மிகவும் நல்லது. முடிவு எடுக்கிறது கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுத்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தள்ளுபடியாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனதில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே முயற்சி செய்த காரியங்கள் செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாள். உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவீர்கள். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தூர தேச பிரயாணம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். வியாபார நிமித்தமாக எடுக்கின்ற முடிவுகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உற்றார் ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போகணும். சொத்து வாங்குவது, விற்பது, ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு உங்களுக்கு நல்ல லாபங்கள் என்று கிடைக்கும். பணி நிமித்தமாக ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் குறையும். மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் கூட்டாளிகள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. தொழிலை விரிவுபடுத்திற்குண்டான முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் வரவுகள் உங்களுக்கு சேமிப்பை உயர்த்தும். தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். வாக்குறுதி அளிக்குவது மற்றும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திருமணம் வரன்னு அமையலாம், திருமணம் வரன்னு அமையும். பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பிடிவாத போக்கினை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, திட்டமிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி பெறும். உங்களுக்கு உழைப்பிற்குண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் தேவையில்லாத செலவில் தயவுசெய்து குறைச்சிக்குங்க. அடுத்தவங்களை பற்றி தயவுசெய்து மட்டம் தட்டி பேசாதீர்கள். கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிர்பாராத தன வரவுகள் உண்டு. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இன்றைக்கி உங்களை விட்டு போயிடும். மனதிற்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வீண் விரயங்கள் ஏற்படுவது தவிர்க்கும். அதே சமயத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும், கட்டுக்குள் வரும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க.
அதே போல் அனுபவமிக்க ஆட்களிடம் ஆலோசனை கேட்டு செய்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான பாராட்டுகளை பெறக்கூடிய நாள். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கிய மேம்பாடு நடைபெறும். நேரிலேயே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யவும். சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் அல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.